வணக்கம். இன்று உலக பெருங்கடல் நாள். உலகம் முழுவதும் உலக பெருங்கடல் நாள் இன்று கொண்டாடப்பெறுகிறது. கொண்டாடப்பெறுகிறது என்பது பெருங்கடல் பற்றியான விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு செல்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாள். இந்நாளில் புதுவை அருங்காட்சியகம் பல வகையான செயற்பாடுகளை செய்து வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாள் புதுவை அருங்காட்சியகத்தால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு முறையில் பெருங்கடல் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடமும் பெரிய அளவில் பேராசிரிய பெருமக்கள் மாணவ செல்வங்களிடமும் கொண்டு சென்று வருகிறது. இந்த ஆண்டு புதுவை அருங்காட்சியகத்தில் ஒரு கருத்தரங்கத்தையும் அதைத் தொடர்ந்து ஒரு கண்காட்சியையும் நடத்தி வருகிறது. இந்த கண்காட்சியினுடைய அடிப்படையை இப்பொழுது நீங்கள் காணலாம். பெருங்கடல் என்றால் என்ன என்பது பற்றியான ஒரு பெரிய விழிப்புணர்வை இந்த கண்காட்சி ஒரு எளிய நிலையில் வெளிப்படுத்தும் என்று நாம் நினைக்கிறோம். முதற்கட்டமாக உலகெங்கும் வாழக்கூடிய மக்கள் 7 கடல்கள் இருப்பதாக ஒரு நம்பகத்தை கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி பல வகையான புராணங்களிலும் இதிகாசங்களிலும் பல வகையான கட்டுக்கதைகளிலும் கேள்விப்பட்டிருக்கலாம். அதை போலவே 7 பெருங்கடல்கள் இருக்கின்றன என்று அறிவியல் படியும் பல நிலைகளில் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆர்டிக், நார்த் அட்லாண்டிக், சவுத் அட்லாண்டிக், நார்த் பெசிபிக், சவுத் பெசிபிக், இந்தியன், சதர்ன் ஓஷன். இந்த 7 பெருங்கடல்களையும் தாண்டி அடுத்தபடியாக 5 பெருங்கடல்கள் இருக்கின்றன என்றபடியாக அட்லாண்டிக், பெசிபிக், இந்தியன், ஆர்டிக், அண்டார்டிக் என்று 5 பெருங்கடல்கள் இருப்பதாக வரையறை செய்யப்படுகிறது. அதைத் தொடர்ந்து 4 பெருங்கடல்கள் இருப்பதாக பேசப்படுகிறது. அட்லாண்டிக், பெசிபிக், இந்தியன், ஆர்டிக். இதைத் தொடர்ந்து 3 பெருங்கடல்கள் இருப்பதாக பேசப்படுகிறது. பெசிபிக், அட்லாண்டிக், இந்தியன். இப்படி 7, 5, 4, 3 என்று பெருங்கடல்கள் இருப்பதாக உலகெங்கும் உள்ள மக்கள், அறிவியலாளர்கள், ஆசிரிய பெருமக்கள் வகை வகையாக பிரித்து கூறி வருகிறார்கள். ஆனாலும் கூட நம்முடைய பெருங்கடல் என்பது ஓஷன்ஸ் டு ஓஷன் என்று, பெருங்கடல்கள் என்பவை ஒரு பெருங்கடலை குறித்தது என்ற பொருளில் ஓஷன்ஸ் டு ஓஷன் என்ற செய்தியை நாம் கொடுத்திருக்கிறோம். ஒரே ஒரு பெருங்கடல் தான் இருக்கிறது. அது நில வரையறைப்பட்டு பல வகையாக பேசப்படுகிறது என்பதை அன்போடு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நிலையை தாண்டி கடலுக்குள் என்ன இருக்கின்றது என்பதை பற்றியான பல செய்திகளை, நாம் என்னென்னவெல்லாம் வளங்களை கடல் வழியாக பெறுகின்றோம் என்ற செய்திகளை எல்லாம் உள்ளடக்கிய 4 காட்சி பெட்டிகள் இங்கு காட்சிப்படுத்த பெற்றிருக்கின்றன. முதலாவது பெட்டியில் பல வகையான மீன்களுக்கான கோட்டோவிய படங்கள் வைக்கப்பெற்றிருக்கிறது. இரண்டாவது பெட்டியில் கடலுக்குள் கிடைக்கக்கூடிய பல வகையான அரிய பொருள்களையும் அதை எடுப்பதற்கு பற்றியான முறைகளையும் 100 ஆண்டுகளுக்கு முன்பு பிரெஞ்சு கலைக்களஞ்சியங்களிலிருந்து எடுக்கப்பட்ட செய்திகள் இங்கு அடுக்க பெற்றிருக்கின்றன. மேலும் பல வகையான கடல் உயிர்கள், தாவரங்கள் பற்றியான செய்திகள் இங்கு வைக்கப்பெற்றிருக்கிறது. அடுத்த நிலையில் கடலில் இருக்கக்கூடிய உயிர் பொருள்களில் மீன் வகைகள் அல்லாது அதுவல்லாத பல பிற உயிர்களையும், மல்லஸ்க் என்று சொல்லப்படக்கூடிய, கிரஸ்டேஷியன் என்று சொல்லப்படக்கூடிய இறால்கள், மற்ற கிளிஞ்சல் வகைகள், சங்கு வகைகள், இதையெல்லாம் பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு இந்த 3வது நிலையில் கடலில் வாழக்கூடிய பெரிய பெரிய மீன்கள், விலாங்கு என்று சொல்லப்படக்கூடிய இயல்பு நிலையில் இருக்கக்கூடிய விலாங்கு ஈல் என்று சொல்லப்படக்கூடியது, கடலில் மலங்கு என்று அழைக்கப்பெறுகிறது. மிகப்பெரிய நீளமான மலங்குகள், அது காங்கர் என்று சொல்லப்பெறுகிறது. அது பற்றியான படங்கள். அதை தாண்டி இந்த பகுதியில் நண்டு வகைகள், பல வகையான ஓடு பொருந்திய இறால் வகைகள், கிளிஞ்சல் வகைகள், சோழிகள், இது பற்றியெல்லாம் கூறிவிட்டு ஆழ்கடலில் இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் இங்கு காட்சிப்படுத்தி வைத்திருக்கிறோம். இன்றைய உலக பெருங்கடல் நாளில் நாம் பல வகையான செய்திகளையும் நம்முடைய குழந்தைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற முயற்சியில் செய்து வருகின்ற முயற்சிகளில் கிளிஞ்சல் வகைகள், சோழி வகைகள், சங்கு வகைகள், இதை பற்றியான ஒரு விரிவான செய்திகளை எல்லாம் நாம் நம்முடைய குழந்தைகள், நம்முடைய தலைமுறைகள் விளங்கிக் கொள்வதற்காக நாம் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இந்த இடத்தில் இந்திய பெருங்கடலினுடைய ஒரு பழமையான பிரெஞ்சு படத்தை காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இந்திய பெருங்கடல் என்பது பெருங்கடல்களிலே இருக்கக்கூடிய மிக பழமையான பெருங்கடலாக சொல்லப்பெறுகிறது. 150 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பெற்ற ஒரு கடலாகவும்
இருக்கின்ற பெருங்கடல்களிலே மிக அருமையான தட்பவெப்பநிலை உடைய கடலாகவும் இருப்பதை நாம் உணர முடிகிறது. அதை காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இந்த பகுதியில் ஓசையான் பசிபிக் என்று சொல்லப்படக்கூடிய பசிபிக் பெருங்கடலுடைய முழு அமைப்பையும் நம்முடைய அருங்காட்சியகம் சார்பில் அழகான முறையில் இங்கு இருக்கக்கூடிய வரைபடத்தின் மூலம் படமத்தின் மூலம் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இது மட்டுமல்லாது என்னென்ன வகையான கடல் பாகுபாடுகள் 5 வகையாக பிரிக்கப்பட்ட கடல் பாகுபாடுகளில் என்னென்ன அளவுகள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு பட்டியல் செய்திருக்கிறோம். இதுவல்லாது பெருங்கடல் என்றால் என்ன என்பதை பற்றியான ஒரு திறந்த புரிதலை, ஒரு சிறப்பான புரிதலை அடைவதற்காக ஒரு அடிப்படை செய்தியை இங்கு காட்சிப்படுத்தி இருக்கிறோம். பெருங்கடல்கள் 5 பிரிவுகளாக பிரிக்கப்பெறுகின்றன. அவற்றுள் முதல் பிரிவு என்பது, முதல் பகுதி என்பது அந்த கடலினுடைய மேல் பகுதி. அது எபிபெலாஜிக் ஜோன் என்று சொல்லப்பெறுகிறது. எபி என்பது அட் த சர்ஃபேசஸ் என்று மேல் பரப்பில் உள்ள என்று பொருள். பெலாஜிக் என்பது பெலாஜிகோஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து வந்தது. அந்த பெலாஜிகோஸ் என்ற சொல் ஆஃப் த சீ என்ற பொருளை குறித்து, அதாவது கடலுக்குள்ள என்ற பொருளை உணர்த்துகிறது. இந்த மேல் பகுதி எபிபெலாஜிக் பகுதி, மேற்பரப்பு பகுதி 200 மீட்டர் ஆழம் கொண்ட பகுதியை எபிபெலாஜிக் என்றும், அதற்கு அடுத்த பகுதி மெசோபெலாஜிக், இது மெசோ என்றால் மிடில் என்று சொல்லப்பெறுகிறது. 200 மீட்டரில் இருந்து 700 மீட்டர் உள்ள பகுதி மெசோபெலாஜிக் என்றும், அடுத்ததாக பாத்திபெலாஜிக். பாத்திபெலாஜிக் என்பது பாத்தீஸ் என்பது லத்தீனத்தில் ஆழமான என்ற பொருளை உணர்த்துவதால் பாத்திபெலாஜிக் என்பது 700 மீட்டரில் இருந்து 1000 மீட்டர் கொண்ட கடலினுடைய ஆழத்தை குறிக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியை 3-5 பிரிவுகளும் பிரித்து காட்டியிருக்கிறார்கள். இந்த 3வது பிரிவு பாத்திபெலாஜிக். இதை போலவே ஆபிசல் பெலாஜிக். ஆபிசல் என்பது அபிசலிஸ் என்ற லத்தீன சொல்லிலிருந்து வந்தது. அபிசலிஸ் என்பது எக்ஸ்ட்ராடினரி டீப் என்ற ஒரு பொருளை உணர்த்தக்கூடியது, மிக ஆழமான என்ற பொருளை உணர்த்தக்கூடியது. 2000 மீட்டரிலிருந்து 4000 மீட்டர்கள் கொண்ட ஆழமான கடற்பகுதியை ஆபிசல் பெலாஜிக் என்று அழைக்கிறார்கள். இதை போலவே அதையும் தாண்டி 4000 மீட்டருக்கும் அதிகமான ஆழம் கொண்ட பகுதியை ஹேடல் பெலாஜிக் என்று அழைக்கிறார்கள். ஹேடல் பெலாஜிக் என்ற சொல் ஹேடோ பெலாஜிக் என்றும் அழைக்கப்பெறுகிறது. ஹேடல் என்பது derived from the realm of Hades என்று சொல்லப்பெறுகிறது. Hades என்பது God of the underworld, ஒரு பாதாளத்துக்குரிய ஒரு கடவுள் என்று. அதல பாதாளம் என்று வடமொழியில் சொல்லப்பெறுவதை, பாதாளம் என்பது ஆழ்ந்த ஆழமான பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதியை குறித்தது. அந்த பகுதிக்குரிய ஒரு ஆழத்தை குறித்த ஒரு சொல்லாக ஆடோபெலாஜிக் என்று அமைக்கப்பெறுகிறது. 6000 மீட்டரிலிருந்து 10,000 மீட்டர் என்று ஒரு வரையறை செய்யப்பெறுகிறது. இதை போலவே பெர் கியூபிக் மைல் உள்ள ஒரு கடல் பகுதியில் என்னென்ன வகையான தாது உப்புக்கள், தனிமங்கள் இருக்கும் என்று வகைப்படுத்தினால் 59 வகையான தனிமங்கள் இந்த கடற்பரப்பில் இருக்கிறது என்பதை வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள். அதில் உயிர் வளி எவ்வளவு இருக்கிறது, ஹைட்ரஜன் என்ன அளவு இருக்கிறது, என்னென்ன வகையான நிலைகளில் அது அளவுகளில் இருக்கின்றன என்பதை பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார்கள். இறுதியாக இங்கு புதுச்சேரியில் மிக சிறப்புக்குரிய ஒரு ஆசிரமமாக விளங்கக்கூடிய அரவிந்தர் ஆசிரமம் இருக்கிறது. அந்த அரவிந்தர் கடல் என்ற ஒரு தலைப்பிட்டு, சி என்ற ஒரு தலைப்பிட்டு ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். நம்மோடு வாழ்ந்த தமிழ் புலவனான பெருங்கவிஞனான பாரதி அதை வட ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கிறார். கடல் என்ற பாடல் கொடுத்திருக்கிறோம். இந்த உலக பெருங்கடல் நாளில் உங்களோடு இந்த செய்திகளை, எங்களுடைய கண்காட்சி செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சியும் நன்றியும் உங்களுக்கு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.